Welcome to MSc Softech. நான் மணிகண்டன். இந்த வீடியோல C language ஓட IDE பத்தி பார்க்க போறோம். Integrated Development Environments IDE கான எக்ஸ்பான்ஷன் C language ஓட சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். எந்த இடத்துல டைப் பண்ண போறோம், ரிசல்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிற கான்செப்ட் C கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. அதுல சில லிஸ்ட் பண்ணியிருக்கேன். Turbo C++ ஆரம்ப காலத்துல பயன்படுத்தின சாஃப்ட்வேர் இனிமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் லெவல் அவ்வளவா இல்லாட்டியும் காலேஜ் லேப்ஸ்லாம் இனிமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லணும். இதுல அட்வான்டேஜஸ் சில இருக்கு. டிஸ்அட்வான்டேஜா மெயினா இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இன்டெலிஜென்ஸ்னா இப்போ ஏன்னு டைப் பண்றோம்னா ஏ ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகணும். பீன் டைப் பண்ணும்போது பி ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணும். ஏபின்னு பண்ணும்போதும் அது ரிலேட்டடான விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். பட் இங்க வராது. அதனால அட்வான்டேஜா பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் லெவல்ல குயிக்கா டைப் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்காது. பட் பிகினர் லெவல்ல இருக்கவங்களுக்கு நல்லா லேர்ன் பண்ணி முழுமையாக தெரிஞ்சாதான் டைப் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அந்த லேர்னிங் பிளேஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது Turbo C++-ஐ லேபில் பயன்படுத்துறது அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். கோட் பிளாக்ஸு, இந்த கோட் பிளாக்ஸில் தான் நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்க போது. நம்ம ப்ரோக்ராமிங் இந்த சீரியஸ் எல்லாமே கோட் பிளாக்ஸில் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் C++லயோ Turbo C++லயோ இருக்கும். நம்ம Turbo C++ல தான் ஃபர்ஸ்ட் C ப்ரோக்ராமே பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறேன். C++ இது நிறைய இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல பயன்படுத்துற சாஃப்ட்வேர்னு சொல்லணும். நிறைய பண்றாங்க. விசுவல் ஸ்டுடியோ கோடு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வரைக்குமே இது இருக்கு. HTML டைப் பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணலாம். விசுவல் ஸ்டுடியோங்கும் போது டெஃபினட்டா மைக்ரோசாஃப்டோட C# இந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு. பட் அதுக்கு நடுவில் C++ டைப் பண்ணியும் பண்ண முடியும். விசுவல் ஸ்டுடியோ பண்ணும்போது அட்வான்டேஜ்னு சொன்னால் டெஃபினட்டாக நிறைய இருக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் மெயின் அப்படின்னா இது பிகினர் லெவலில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கு கம்பைலர் தனியாக ரன்னர் தனியாக அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கும் போது பிகினர்ஸுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு பாயிண்ட்ல டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் லெவல் சப்போர்ட் பயங்கரமாக இருக்கு. ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சொல்லணும். எக்லிப்ஸ், IDE ஃபார் C++, CDT இது வந்து சிக்காக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். குறிப்பாக ஜாவாக்கு தான் ஆரம்பத்தில் எக்லிப்ஸ் பயன்படுத்தினாங்க. C++க்கு தனியாக இந்த என்விரான்மெண்ட்டும் கொடுக்கறதுனால இது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். C லைன், இந்த C லைனை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் சிக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் JetBrainsaல கொடுக்கப்பட்டது. இது வந்து பெய்டு வெர்ஷன். இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு பெய்டு வெர்ஷன், ஸ்டூடெண்ட் லெவலுக்கு ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. பட் ஸ்டில் பெய்டுக்கு ரொம்ப பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குது அப்படிங்கிறனால அந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் பார்க்கும்போது எக்லிப்ஸு, விசுவல் ஸ்டுடியோ, VS கோடு, C++, கோட் பிளாக்ஸ் கூடவே Turbo C++ இருக்கிறதுனால இந்த ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாமே பெஸ்ட்டு. C லைன்ஸு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கறதுனால C லைன்ஸை நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க, பெஸ்ட் ப்ராக்டிஸாக அங்கே பார்க்குறாங்க. அண்ட் நாம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வேண்டாம், எனக்கு ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஆன்லைன் GDP அப்படின்ற சாஃப்ட்வேருக்கு இது இல்லாமல் நிறைய கம்பைலர்ஸும் இருக்குது. ஆன்லைன் GDP C கம்பைலர் அப்படின்னு இப்போ நான் விட்டு டேரெக்டாக டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனால் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்க ப்ரோக்ராம். இதுக்குள்ளே போனோன்னா ஹேஸ் இன்க்ளூட் எஸ்டர்டே ஐவர்ட் ஆர்டர்ஸ் நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ஹெடர் ஃபைலு. இன்ட் மெயின் இல்லை வாய்டு மெயின் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்ட் மெயின் கொடுத்துருக்கனால ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுக்கணும். இது ஒரு ப்ரோக்ராமு. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ரன் கொடுத்தேன்னா எனக்கு கம்பைல் ஆகுது. ரிசல்ட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது. இது ரிசல்ட்டு. நான் ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்தாலும் ரிசல்ட் அவுட்புட்டாக வரும். நான் MST அப்படின்னு கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து MSTன்னு கிடைக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த onlinegdp.com ஆன்லைன் C கம்பைலர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஓகே. இதில் பாசிட்டிவாக சில விஷயங்கள் இருக்குது. இப்படியே அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணி நம்மளோட டிஸ்கில் வச்சுக்கணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை சைன் அப் பண்ணி தொடர்ந்து அதை பயன்படுத்துகிற மாதிரி பண்ணாலும் லாகின் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேவான ஒரு விஷயம். பட் நம்ம எப்பயுமே
நம்மளோட சிஸ்டமில் நம்ம சாஃப்ட்வேரில் டைப் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் அதை கொஞ்சம் ஹார்ட்வேர் லெவலில் சிப் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது டெஃபினட்டாக சில ஐடிஸை பயன்படுத்துறது தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த பேஸில் இந்த ஐடிஸ் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நிறைய ஐடிஸ் இருக்குது. ஸோ நம்ம சில ஐடியை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அதில் எப்படி ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க. இனிமேல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். மிக்க நன்றி.